நான் பாங்கோ ஹர ஹர மகாதேவகி. ஹர ஹர மகாதேவகே. என்னடா இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே அப்படின்னு என்ன வேண்டாம். அது என் அண்ணனோட வாய்ஸ். அவர் தம்பியா இருக்கிறதுனால, கொஞ்சம் தங்க கம்பியா இருக்கிறதுனால அவரோட வாய்ஸ் எனக்கு வரலாம். ஆனா அவரை மாதிரி கெட்ட வார்த்தையில நான் பேச மாட்டேன். வாழ்க்கையில இருக்கிற கெட்டதை என் வார்த்தையில பேசுவேன். இதுதான் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் உள்ள வித்தியாசம். காலம்பர எழுந்து ஆண்ட்ராய்ட் வால்பேப்பரை என் மொபைல்ல ஸ்கிரீன் சேவரா வச்சுட்டு கமெண்ட் செக்ஷனுக்குள்ள போய் சிம்புங்கள் 4 பேத்த வெளுத்துட்டு டயர்டாயி உட்காந்துருந்தேன். அப்ப ரொம்ப நாள் முன்னாடி என் குரு சொல்லி கொடுத்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைக்கான மந்திரம் என்னோட மண்டையில ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா என் குரு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. இந்த மந்திரத்தை நீ யூஸ் பண்ணினா நினைச்ச உடம்புக்குள்ள போக முடியாதுடா. ஆனா நீ போற உடம்புக்குள்ள அவனா நீ நினைச்சு பார்க்கலாம் அப்படிடா. சரி சுவாமி அப்படின்ட்டு என் குருவை வணங்கிட்டு மனசுக்குள்ளாரையே அந்த மந்திரத்தை சொன்னேன். என்ன ஒரு ஆச்சரியம்! சிம்பங்களை வெளுத்த பாவமா என்னன்னு தெரியல, ஒரு சிம்போட உடம்புக்குள்ள போயிட்டேன். சிக்மாவான ஆண்ட்ரூடேட்டை வணங்கிட்டு சிம்புங்களை வெளுத்துட்டு இருந்த எனக்கு இந்த சிம்போட உடம்பு புது வகையான ஒரு சிந்தனை ஓட்டத்தை கொடுத்துச்சு. அவனோட சக்கரங்கள் ஒழுங்கு இல்லாம இங் யாங்னு சீன ஸ்டைல சொல்லணும்னா அந்த அலைன்மெண்ட் அளப்பரியமா அளவில்லாம இம்பேலன்ஸா இருந்ததை கவனிச்சேன். சரி, இவ்வளவு நாள் சிக்மா வணங்கிட்டு இருந்த நம்ம சிம்ப திட்டினோமே, இப்ப சிம்புக்குள்ள உடம்புக்குள்ள வந்த உடனே நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. பல வகையில சிம்புக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அந்த நன்றிகளை ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு என்னுடைய உடம்புக்கு திரும்பலான்னு இருக்கேன். அதுல ஒரு நன்றி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பெண்கள் ஒரு சில கள்ளிசடைகளை லவ் பண்ணி ஏமாத்திட்டு போன உடனேயே எல்லா ஆண்களையுமே தப்புன்னு திட்டுறாங்க. அவன் மேல இருக்க கோவத்துல அவனை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு பார்ட்டி பண்றாங்க. தன்னுடைய புனிதத்தை இழக்கிறாங்க. இந்த புனிதத்தை இழந்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு தன்னுடைய சோலை இழந்த இந்த பெண்களுக்கு ஏத்துக்கக்கூடிய இந்த சிம்புக்கு முதல் நன்றி. எந்த ஒரு பால் இருக்கான ஆண் மகனும் இந்த மாதிரி பெண்களை ஏத்துக்க மாட்டான். ஓ ஃபேஸ் முடிஞ்சிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏடிஎம் மிஷினாகவும் தோசை சுடுற இந்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிற பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்புக்கு நன்றி. இரண்டாவது நன்றி எதுக்குன்னா, அந்த பொண்ணுக்கு மல்டிபிள் பாஸ்ட் இருந்தாலுமே இஃப் யூ ஹேவ் பாஸ்ட் கெட் லாஸ்ட்னு சொல்லாம, எனக்கும் தானே பாஸ்ட் இருந்துச்சுன்னு இவன் அடி வாங்கின மாதிரி அந்த பெண்ணும் அடி வாங்கி நல்வழிக்கு வந்துட்டான் நினைச்சிட்டு இருக்கான். அங்கதான் தப்பு பண்ணிட்டான். எந்த ஒரு பொண்ணுமே தான் முதல் லவ்வுக்கு அப்புறம் வர்ற லவ் கண்டிஷனால தான் வச்சிருப்பா. அன்கண்டிஷனல் லவ் முதல் லவ்லயே செத்துரும். இது தெரியாத இந்த சிம்புங்க கல்யாணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றதற்கு நன்றி. இதுதான் என்னோட இரண்டாவது நன்றி. மூணாவது நன்றி ஒரு வகையா மூர்க்கமா இருக்கும். பட் ஆனா அதுக்கு நினைச்சு பதறிடாதீங்க. இது எல்லாமே இந்த காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஒரு சிம்புக அவனோட மனைவி கேக்குறா, 3 பேரு சேர்ந்து பண்ணலாமாடா அப்படின்னு. இதை கேட்டா அவளை அடிச்சு கொன்னுருவான் தானே நினைச்சு. அங்கதான் தப்பு. இந்த சிம்பு உடம்புக்குள்ள இருக்க எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் ஹர் சாய்ஸ். திருமணம் தாண்டிய உறவு, இட்ஸ் ஹர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவ விருப்பப்படுற ஒரு ஆபீஸ் கொலிக்கு கூடயோ இல்ல எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்லயோ விடுறது என்னுடைய கடமை அப்படின்னு இந்த பெருந்தன்மையான மனதிற்கு நன்றி. இந்த நன்றி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு விஷயம் தோணுச்சு. இவன் உடம்பை விட்டு நம்ம உடம்புக்கு போயிட்டா இவன் திரும்பவும் சின் படிக்கத்தான் போறான்.
அதனால அழகா ஒரு எலி மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கா மந்திரம் சொல்லாம என் உயிர் பிரிஞ்சு என் உடம்புக்கு போயிரும். இந்த சிம்புனால இந்த சமூகத்திற்கு கெட்டதும் நடக்காம இருக்கும். உண்மையாலுமே உழைச்சி கஷ்டப்பட்டு தன் திருமண ஆசையில இருக்கக்கூடிய நல்ல பசங்க வாழுவாங்க அப்படின்னு இந்த நன்றியில ஒரு பாவத்தை தேடி ஒரு நல்லது பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹர ஹர மகாதேவ